அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மற்றும் டெட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு சின்ன ரிமைண்டர் தான், நினைவூட்டல். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 18ஆம் தேதி, இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் ஷெடியூலில் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. லாஸ்ட் கிளாஸ் நம்ம வீடியோ என்ன பார்த்தோன்னா, குப்தா டைனஸ்டி, அதாவது குப்த பேரரசில் இருந்து பார்ட் 1 பார்த்தோம். பார்ட் 1ல் என்னென்னா, குப்த பேரரசில் யார் யாரெல்லாம், எந்த அரசர்கள்லாம் வராங்க, அவர்களுடைய கால வரையறை மற்றும் அவர்களுடைய சிறப்புகள் பற்றி நிறைய பார்த்தோம். அதில் வந்து சில வினாக்கள் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த கொஷின்ஸ் அப்படியே படித்து பாருங்கள். இதோடைய ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வாரம், அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குப்தர்களுடைய கலை மற்றும் பண்பாடு, கலாச்சாரம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவர்களுடைய ஆட்சி அமைப்பு பார்த்திங்கன்னா, தெய்வீக உரிமை கோட்பாடு. அது என்ன தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னிங்கன்னா, அதாவது அரசர்கள், இப்போ ஆட்சிக்கு வரக்கூடிய அரசர்கள் வந்து இறைவனால் நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அவர்கள் வந்து இறைவனுடைய பிரதிநிதி. இறைவன் வந்து அரசை அமைச்சவருங்க வந்து இறைவன் தான். அந்த அரசை ஆட்சி புரிவதற்கான அரசரையும் நியமித்தவர்கள் யாருன்னு நம்புகிறாங்கன்னா இறைவன் தான். ஸோ அவங்களுடைய கோட்பாடு படி அவர்களுடைய இயல்புகளாலோ இல்லை அவர்களுடைய செயல்களால் ஏற்படக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் அவங்க பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு தாட் அதில் இருக்கும். அதே மாதிரி அவர்கள் எதனா அந்த ஆட்சியில் தவறு நேர்ந்தாலோ இல்லை தவறு செஞ்சாங்களோ அப்படின்னா அதற்கான பனிஷ்மெண்ட், அதோடைய விளைவுகளும் இறைவனால் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இதுதான் தெய்வீக உரிமை கோட்பாடு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அரசர்கள் யாரால் உதவி பண்ணப்பட்டாங்கன்னா அமைச்சர் குழு. இந்த அமைச்சர் குழுவில் யார் யார் இருப்பாங்கன்னா, இளவரசர், உயர் அதிகாரிகள் மற்றும் கப்பம் கட்டும் சிற்றரசர்கள். இளவரசர், உயர் அதிகாரிகள்னால் இந்த அரசால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள், ப்ளஸ் கப்பம் கட்டும் சிற்றரசர்கள். இந்த ஆட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் குழுக்கு சில சிறப்பு பெயர்கள் இருக்குது. அது என்னென்னன்றதை பார்ப்போம். உயர் அதிகாரிகள், அவங்களுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா தண்டநாயக்கா மற்றும் மகா தண்டநாயக்க. இவர்களுடைய துறை பார்த்திங்கன்னா நீதி மற்றும் இராணுவம் சார்ந்த துறையாக இருந்திருக்கு. அடுத்ததாக பிராந்தியங்கள்னால் நாம் நாடு, கிராமம் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவர்களுடைய உட்பிரிவு என்னவாக இருந்ததுன்னா தேசம் மற்றும் புக்திஸ். இந்த பிராந்தியங்களை ஆளக்கூடிய ஆளுநர்கள் யாருன்னா உபாரிகா. அடுத்ததாக இந்த பிராந்திய ஆளுநர்கள், அவர்களை என்னன்னு சொல்கிறாங்கன்னா உபாரிகான்ட்டு பார்த்தோம். மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களை என்னன்னு சொல்கிறாங்கன்னா விஷயா. இந்த விஷயாவை, அதாவது மாவட்டங்களை நிர்வகித்தவங்களுடைய பேர் விஷயாபதி. மாவட்டங்கள் விஷயா என்று அழைக்கப்பட்டது. இதை நிர்வகித்தவர்களை விஷயாபதி என்று அழைத்தனர். கிராமங்கள் கிராமிகா மற்றும் கிராமதி யாக்ஷா என்று அழைக்கப்பட்டது. காலாட்படை தளபதியை பாலாதி கிரிதா என்று அழைத்தார்கள். குதிரைப்படை தளபதி மகாபாலாதி கிரிதா. ஒற்றர்கள் அமைப்பு வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா தூதகா. சமூக மற்றும் பொருளாதாரம் சார்ந்த கருத்துகள் பார்ப்போம். இங்கே இந்த நிலங்கள் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. வேளாண்மை சார்ந்த நிலமாக இருந்துச்சுன்னா க்ஷேத்ரான்னு சொல்கிறாங்க. அது
அடுத்தது வனமாக இருந்துச்சுன்னா அதோடைய பெயர் அப்ரகதா. மேய்ச்சல் பகுதியாக இருந்துச்சுன்னா கபத சரகா. தரிசு நிலமாக இருந்துச்சுன்னா கிலா. குடியிருப்பு நிலமாக இருந்துச்சுன்னா வஸ்தி. காமந்தகர் அவரால் எழுதப்பட்ட நிதிசாரம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசு கருவூல முக்கிய வரி எதுவாக இருந்துச்சுன்னா நில வரியாக தான் இருந்திருக்கு. அரச கருவூலத்துக்கு முக்கிய வருவாய் எதுனா நிலவரி. குப்தர்களுடைய பீரியடில் முக்கியமான ஒரு வருவாயாக இருந்தது அப்படின்னா அது நிலவரியாக தான் இருந்திருக்கு. மேலும் விவசாயிகள் கொத்தடிமையாக வச்சுருக்காங்க. அடுத்தது வணிகம் சார்ந்த கருத்துக்களை பார்ப்போம். வணிகர்கள். குப்த பேரரசில் வணிகர்கள் 2 விதமாக இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ரேஸ்தி, செகண்ட் சாத்தவாகா. ஸ்ரேஸ்தி என்னென்னா, அப்படியே அவர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், ஒரே இடத்துல அமைஞ்சு ஒரு வணிகத்தை அவங்க ஏற்படுத்திட்டாங்க. அவர்களை தேடி நுகர்வோர் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் சாத்தவாகான்றவங்க எருது வண்டியில் வெளியே சென்று அவர்களுடைய வணிகத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஸோ 2 வகையாக இருக்கிறாங்க, ஸ்ரேஸ்தி, சாத்தவாகா. மற்றும் இல்லாமல் இந்த வணிகத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் அவங்க வணிகம் செஞ்சுருக்காங்கன்னா, மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரை, யானை, இதெல்லாம் விற்றுருக்காங்க. அதே மாதிரி குப்த பேரரசில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் பழக்கம் இருந்திருக்கு. மேலும் வணிக நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாடலிபுத்ரா, உஜ்ஜைன், வாரணாசி, மதுரா, இதெல்லாம் சிறப்பு பெற்ற ஒரு வணிக நகரங்களாக இருந்திருக்கு. துறைமுகம் 2 வகையாக இருக்குது. மேலை துறைமுகம் அப்படின்னா கல்யாண், மங்களூர், மலபார், இது 3மே மேலை துறைமுகம்ன்றாங்க. கீழே துறைமுகம்னு பார்த்தோன்னா தாமிரலிப்தி, அதாவது வங்காளத்துடைய பழைய பெயர் இது, தாமிரலிப்தி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உலோக தொழில் சிறப்பாக இருந்திருக்கு. குப்த பேரரசில் மிகச்சிறந்த தொழில்னு எது நம்ம சொல்லலாம்னா இந்த உலோக தொழிலும் சுரங்க தொழிலும் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு அவர்கள் எந்தெந்த உலோகங்களை அவர்கள் தொழில் செய்த உலோகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மேங்கனீஸ், சிவப்பு சுண்ணம், இது எல்லாமே உலோக தொழில் செஞ்சுருக்காங்க. மேலும் அவர்களுடைய சிறப்பான உலோக தொழிலுக்கு ஒரு சான்று என்னென்னா மெக்ராலி இரும்பு தூண். இது இன்றளவிலும் துரு பிடிக்காமல் இருக்குது. இரும்புனாலே பொதுவான குணம் என்ன, அதுக்கு துரு பிடிக்கும். ஆனால் இந்த இரும்பு தூண் ஆனது இன்றளவிலும் துரு பிடிக்காமல் உள்ளது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவர்களுடைய நாணய முறை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். முதலாக நாணயங்களில் இடம்பெற்ற குப்த பேரரசர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். சரிங்களா? நாணயங்கள் முறையை அறிமுகம் செஞ்சவங்க யாருன்னா சமுத்திரகுப்தர். இது யாருடைய உந்துதல் பேரில் அவர் இந்த நாணய முறையை அறிமுகப்படுத்தினார்னா குஷானர்களின் நாணய முறையை பார்த்து அதன் மீது பற்றுக்கொண்டு நம்மளுடைய நாணய முறையை அவர் அறிமுகம் செய்துள்ளார். பார்த்திங்கன்னா இதில் என்னென்னா சிறப்பாக அதிகமாக பொற்காசுகளை தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. குறைந்த அளவில் வெள்ளி மற்றும் செம்பு காசுகள் வெளியிடப்பட்டன. இந்த பொற்காசுகள் கூட தினாரா என்ற பெயரில் வெளியிட்டிருக்காங்க. தினாரா நோட் பண்ணிக்கோங்க. சமூகம் சார்ந்து நம்ம பார்த்திங்கன்னா 4 வர்ணங்கள் உள்ளது. தந்தை வழி சமூகம் தான் பின்பற்றியிருக்காங்க.
மனுவின் சட்டங்கள், அதாவது மனு என்பவர் ஒரு இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கை முறை அப்படின்ட்டு நிறைய விதிகளை நூலாக கொண்டு வந்திருக்கார். மனு தர்மம் சொல்லுவோம். அதோடைய சட்டங்கள் தான் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. பொதுவாகவே அந்த காலத்தில் ஆண்கள் பாதுகாப்பில் தான் பெண்கள் இருந்தாங்க. அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பலதார மனம், அதாவது ஆண்களுக்கு மட்டும்தான். அதுவுமே ஒரு ஆண் வந்து எத்தனை பெண்களை வேணாலும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து அங்கே நிலவிருக்கு. மேலும் சதி வந்து வழக்கத்தில் இருந்திருக்கு. சதினா உடன்கட்டை ஏறுதல். இந்த பலதார மனத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரின் மனைவிகள் 2 பேரை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் என்னென்னா குபேரநாகா, துருபஸ்வாமினி. சந்திரகுப்தா செகண்ட் அவங்களுடைய 2 மனைவிகள் பேர் வந்து குபேரநாகா, துருபஸ்வாமினி. சரிங்களா? அடுத்ததாக மதம் பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து வேத மதங்கள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சடங்குகள், வழிபாடு, உருவ வழிபாடு இருந்திருக்கு. அப்பவுமே சைவ வைணவம் பிரிவு இருந்திருக்கு அவர்களிடையே. அதே போல் பௌத்த மதமும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பௌத்த பிரிவுகளான மகாயானம், ஹீனாயானம், இது 2த்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கலை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்தோம். முதலாக வரலாற்றில் கட்டுமான கோயில்களை அறிமுகம் செய்தவர்கள் குப்தர்கள். அதே மாதிரி இவர்களுடைய கட்டடக்கலை வந்து எதை ஒத்திருந்ததுன்னா திராவிட மாணி கூறுகளை ஒத்திருந்தது. அடுத்ததான் நம்ம இந்த குடைவரை கோயில்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு குப்த பேரரசுலனா அஜந்தா மற்றும் எல்லோரா குகை கோயில்கள். அஜந்தா வந்து எங்கே இருக்குன்னா 2மே வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாக் அப்படின்ற ஒரு இடத்துல, அது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அங்கேயும் வந்து இவர்களுடைய குடைவரை கோவில்களை நம்ம பார்க்கலாம். உதயகிரி, ஒடிசாவில் இருக்கும் உதயகிரி குடைவரை கோயில்கள் வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உலோக சிற்பங்கள். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 18 அடி உயரமுள்ள ஒரு புத்தர் சிலை, அதுவும் செம்பால் செய்யப்பட்ட புத்தர் சிலை இவர்களால் செய்யப்பட்டது. சுல்தான்கஞ்ச் அப்படின்ற இடத்துல 7.5 அடி உயரமுள்ள ஒரு புத்தர் சிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. குப்த காலத்தை சேர்ந்த புத்தர் சிலை இது. அடுத்ததாக இலக்கியம் பார்த்திங்கன்னா இவர்களுடைய காலமே வந்து குப்த பேரரசே வந்து இலக்கியம் சார்ந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சதாக நம்ம இன்ட்ரோ கிளாஸ்லேயே பார்த்தோம், பார்ட் 1லேயே பார்த்தோம். இதில் நிறைய நூல்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த காலத்தை சேர்ந்த புலவர்கள். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அந்த காலத்தில் இருக்கிற பிரம்மகுப்தர், ஆரியபட்டர், வராகமீரர் இவர்கள்லாம் குப்த பேரரச காலத்தை சேர்ந்தவர்கள் தான். சரிங்களா? அதனால் இந்த காலத்தை வந்து நம்ம எதன் வளர்ச்சியின் காலம் நம்ம சொல்லணும்னா இலக்கிய வளர்ச்சி மற்றும் கணிதவியல், வானியல் வளர்ச்சி வந்து இந்த காலத்தில் நல்லா செழிப்பாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா மக்களுடைய பேச்சு மொழி வந்து பிராகிருதம். இது கேட்க வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரு வித்தியாசம்னா அலுவலகத்தில் வந்து அவர்கள் சமஸ்கிருதத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் பேச்சு மொழி அவர்களுக்கு வந்து எதுனா பிராகிருதமாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி அனைத்து கல்வெட்டுகளும் வந்து எதில் அமைஞ்சிருக்குன்னா சமஸ்கிருதத்தில் தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இலக்கியம் அப்படின்னு இருந்தாலே இலக்கியம் எப்படி படைக்கணும் அப்படின்ற ஒரு வரையறை, அதாவது இலக்கணம் இருக்கும் இல்லைங்களா? இந்த சமஸ்கிருத இலக்கணம் யாருடைய நூலை தழுவி எழுந்தது அப்படின்னா 2 பேர்களை சொல்கிறாங்க. பாணினி எழுதிய அஷ்டத்யாயி இந்த நூல் வழியாகவும் பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம்
இவர்களுடைய இலக்கண குறிப்பு தான் நாளடைவில் சமஸ்கிருத இலக்கணமாக மாறியது. இவர்கள் இருவருமே எந்த பேரரசை சார்ந்தவர்கள்னா குப்த பேரரசை சார்ந்தவர்கள். அடுத்ததாக சந்திரகோமியா எழுதிய சந்திர வியாகரணம், இது இம்பார்ட்டன்ட். சந்திர வியாகரணம் யாரால் இயற்றப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா சந்திரகோமியா. சரிங்களா? இந்த பேரரசை சார்ந்த மிகச்சிறந்த புலவர் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு பேர் தான் காளிதாசர். ஸோ காளிதாசருடைய படைப்புகள் 2 வகையாக நம்ம வகைப்படுத்தலாம். நாடக நூல் தனியாக, ஏனைய நூல்கள் மற்ற பிற நூல்கள் எல்லாமே தனியாக நம்ம வகைப்படுத்தலாம். நாடக நூல் பார்த்திங்கன்னா 3 நாடக நூல்கள் இருக்குது. சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்ரம், விக்ரம ஊர்வசியம். இது 3மே வெரி பாப்புலர் புக்ஸ் தான். சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்ரம், விக்ரம ஊர்வசியம். இந்த விக்ரம ஊர்வசியம் யாரை பற்றினா விக்ரமாதித்யர் என்ற சிறப்பு பெயர் யாருக்கு இருந்தது? சந்திரகுப்தா 2, 2ஆம் சந்திரகுப்தருடைய சிறப்பு பெயர் தான் என்னது? விக்ரமாதித்யன். சரிங்களா? மற்ற நூல்கள், சிறப்பான நூல்கள் என்னென்னா மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம். இந்த 4 நூல்களையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கணிதவியலில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் 3 நபர்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஆரியபட்டர், வராகமிஹிரர், பிரம்மகுப்தர். இவர்களுடைய படைப்புகள் மிக ஏராளமான ஒரு கணிதத்தில் வெரி இம்பார்ட்டண்ட் இன்வென்ட்ரினா பூஜ்ஜியத்தை கண்டறிந்தவர்களே நம்மளுடைய இந்தியர்கள் தான். அது யாருன்னா ஆரியபட்டர். மற்றும் தசம எண்முறைகள், தசம எண்கள்னால் அந்த புள்ளி வைத்த எண்கள் நம்ம சொல்லி இல்லைங்களா? ஸோ அந்த எண்களை அறிமுகப்படுத்தியவர்களும் குப்த காலத்தை சேர்ந்த கணிதவியல் வல்லுநர்கள் தான். மேலும் வானியல் அறிஞர்கள் யாருன்னா ஆரியபட்டர், வராகமிஹிரர், பிரம்மகுப்தர். இவர்கள் எல்லாருமே கணிதத்துறையிலும் சிறந்து விளங்கியிருக்காங்க, வானியல் துறையிலும் சிறந்து விளங்கியிருக்காங்க. ஆரியபட்டர் எழுதிய 2 முக்கியமான நூல்கள் என்னென்னா சூரிய சித்தாந்தா மற்றும் பூமி. 2 முக்கியமான நூல்கள் ஆரியபட்டியம், சூரிய சித்தாந்தா மற்றும் ஆரியபட்டியம். இதில் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. சூரிய சித்தாந்தா அப்படின்றது எதை சொல்லுதுன்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் எதன் காரணமாக அமையுது அப்படின்ற ஒரு விளக்கத்தையும், பூமி தனது அச்சில்தான் சுழன்று கொண்டிருக்கிறது அப்படின்ற கருத்தையும் முதலாக முன்வைத்தவர் யார் என்றால் ஆரியபட்டர் தான். மேலும் இதில் இருக்கிற மிக சிறந்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர் யார்னா தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவம். சரிங்களா? மேலும் மருத்துவ அறிவியல் அறிஞர், ஆயுர்வேதம்னா தன்வந்திரி, ஜென்ரலாக மெடிசன் மருத்துவ அறிஞர் யாருன்னா சாரக்கர். சரிங்களா? இன்னொரு ஸ்பெஷல் பாயிண்ட் இதில் இருக்க என்னென்னா சுஷ்ருதர். இந்த சுஷ்ருதர் என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அறுவை சிகிச்சை முறையை பற்றிய விளக்க முதல்ல கொடுத்த இந்தியர் யாருன்னா சுஷ்ருதர் தான். இதுக்கு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சுஷ்ருதர் அறுவை சிகிச்சை முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர். அடுத்ததாக இவர்களுடைய நிர்வாகம் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே குப்த பரம்பரை பார்த்தோம் இல்லைங்களா? அப்போவே இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள் பற்றி பார்த்தோம். மகாராஜாதிராஜா, பரமபட்டராகா, பரமேஸ்வரா. இது அரசர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள். கூடவே அடைமொழி, அவர்களை அடைமொழி என்னென்ன வார்த்தைகளில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பரம தெய்வத, பரம பாகவத, பரம தெய்வத, பரம பாகவத. ரெண்டுமே என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா இறைவனுக்கு சிறந்த பக்தன். குறிப்பாக இங்கே இறைவன்னா யாரை சொல்கிறாங்கன்னா விஷ்ணுவை தான் சொல்கிறாங்க. விஷ்ணு பக்தன் என்ற ஒரு அர்த்தத்தை குறிப்பதாக தான் இந்த 2 சொற்களுமே அமையுது. பரம தெய்வதர், பரம பாகவதர். சரிங்களா? அடுத்தது அமைச்சர்கள், அதிகாரிகள்.
இந்த அமைச்சர்களில் குமார மத்யா இவர் யார்னா தனக்குன்னு ஒரு ஆஃபீஸ், அதாவது தனக்குன்னு ஒரு அலுவலகம் வச்சுருந்து அங்கே அவர்களுடைய வேலைகளை அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட வேலைகளை செய்கிறவங்கள வந்து குமாரமாத்யான்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த வார்த்தை, இந்த குமாரமாத்யான்ற வார்த்தை வந்து வைசாலி முத்திரைகளில் 6 வாட்டி இடம்பெற்றிருக்கு. 6 முறை வந்து இந்த வைசாலி முத்திரைகளில் 6 முறை குமாரமாத்யா என்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி லிச்சாவி என்பது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். சந்திரகுப்த ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து திருமணம் செய்த குமாரதேவியோடைய நாடு. சரிங்களா? அந்த லிச்சாவி முத்திரைகளிலும் எத்தனை வாட்டி இடம்பெற்றிருக்குன்னா 1 முறை. அதை மாதிரி இந்த குமாரமாத்யா அப்படின்றவங்க பதவி உயர்வு எந்த வார்த்தைகளால் சொல்கிறாங்க? அவர்கள் வந்து அடுத்த நிலை என்னென்னா அமாத்யா. குமாரமாத்யாலேருந்து பதவி உயர்வு பெற்ற அடுத்த நிலை என்னென்னா அமாத்யா. இவர்கள் வந்து இளவரசர்களுடைய தகுதிக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. யார்? அமாத்யா என்றவர்கள். அவர்கள் எதிலிருந்து பதவி உயர்வு பெற்று வரார்கள்? குமாரமாத்யா என்ற பதவியிலிருந்து பதவி உயர்வு பெற்ற அமாத்யா இளவரசர்களின் தகுதிக்கு ஈக்குவலாக இருக்காங்க, சமமாக இருக்கிறாங்க. மேலும் மகா தண்டநாயகா நம்ம முன்னாடியே பார்த்தோம். மிக அதிக அளவு செல்வாக்குள்ள அதிகாரிகளுக்கு தண்டநாயகா மற்றும் மகா தண்டநாயகா அப்படின்ற ஒரு பெயர் கொடுத்துருக்காங்க. நாம் ஹரிசேனர் என்பவர் பற்றி பார்த்தோம். யார் இந்த ஹரிசேனர்? ஹரிசேனர் வந்து சமுத்திரகுப்தனின் அவைக்கள புலவர், சமுத்திரகுப்தனால் ஆதரிக்கப்பட்ட புலவர் ஹரிசேனர். அவர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அவருமே வந்து ஒரு மகா தண்டநாயக்காவாக இருந்திருக்கார். இவருடைய அப்பா யாருன்னா, இவருடைய தந்தை துருவபூதியின் மகன்னா யார்? ஹரிசேனர். சரிங்களா? ஹரிசேனர் வந்து அவருக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. 2 சிறப்பு பெயர், சந்திரி விக்ரஹிகா மற்றும் மகா தண்டநாயகா. சந்தி விக்ரஹிகா என்ற சிறப்பு பெயர் கொண்ட குப்த அலுவலர் யார் அப்படின்னா ஹரிசேனர். சரிங்களா? ஹரிசேனர் வந்து குமாரமாத்யாவாக இருந்திருக்காரு. யாருடைய மகன்னா மகா தண்டநாயகா துருவபூதியின் மகன். சரிங்களா? இந்த ஹரிசேனர் தான் யாருடைய மெய்கீர்த்தி எழுதியிருக்காரு? சமுத்திரகுப்தரின் மெய்கீர்த்தி எழுதியிருக்காரு. அலகாபாத்தில் இருக்குது. சரிங்களா? மேலும் அலகாபாத் கல்வெட்டில் சபா என்ற அமைச்சர் குழு வந்து இடம்பெற்றிருக்கு. அது வந்து சொல்லியிருக்காங்க. அமைச்சர் குழு பற்றி அலகாபாத் கல்வெட்டில் இருக்குது. அதுவும் எந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்கன்னா சபா. மேலும் அங்கே வந்து 3 தண்டநாயகர்கள் பற்றி, மகா தண்டநாயகர்கள் பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த சந்தி விக்ரஹிகா அப்படின்றவங்க அடுத்த லெவல் போனாங்கன்னா மகா சந்தி விக்ரஹிகா என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் வந்து உயர்நிலை அமைச்சர்களாக கருதப்பட்டார்கள். மேலும் இவர்களுக்கு அளிக்கப்பட்ட துறை என்னென்னா அமைதி மற்றும் போர். சரிங்களா? இந்த மகா சந்தி விக்ரஹிகா இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி நமக்கு ஒரு முத்திரையில் கிடச்சிருக்கு. அதுவும் யாரை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்னிகுப்தர் என்ற மகா சந்தி விக்ரஹிகா வந்து ஒரு முத்திரையில் அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் உபாரிக்கானா என்ன? அங்கே பிராந்தியங்களை ஆட்சி செய்த அலுவலர்கள் பேர் தான் உபாரிக்கா. இவர்களை பற்றின சான்று எங்கே இருக்குது அப்படின்னா தாமோதர்பூர் செப்பேட்டிலையும் புத்தகுப்தரின் ஏரன்தூல் கல்வெட்டுலேயும் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்ததாக இவர்களுடைய மாவட்ட நிர்வாகம், இது வரைக்கும் மாநிலங்களுடைய நிர்வாகம் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம்.
மாவட்ட நிர்வாகம் எப்படி இருக்குன்னா, சில நிர்வாக அலகுகளை அவங்க கொடுத்துருக்காங்க. விதி, பூமி, பதகா, வீடா. ஸோ இந்த 4ம் தான் நிர்வாக அலகுகள். விதி, பூமி, பதகா, பீடா. சரிங்களா? அதிகாரிகள், இந்த மாவட்டங்களை நிர்வகிக்கும் அதிகாரிகளை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஆயுக்தா, ஆயுக்தகா. விதி என்ற அலகை வந்து நிர்வகித்தாங்கன்னா அவர்களுக்கு மகாதாரா அப்படிங்கிற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டிருக்கு. கிராம நிர்வாகிகளை என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிராமிகா மற்றும் கிராம அத்தியக்ஷா. கிராமிகா மற்றும் கிராம அத்தியக்ஷா. சரிங்களா? புத்தகுப்தரின் தாமோதர்பூர் செப்பேடு பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? அங்கே வந்து மகாதாரா அப்படிங்கிற ஒரு குழுவை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு தலைமை குழுவாக இருந்திருக்கு. இது வந்து அரசர்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு குழுவாக அமைஞ்சிருக்கு. இதோடைய பெயர் என்னென்னா அஷ்டகுல அதிகாரணா. இந்த குழுவின் பெயர் அஷ்டகுல அதிகாரணா. சரிங்களா? இந்த பேரரசில் கிராம பெரியவர்களையோ இல்லை தலைவர்களையோ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மகாதாரான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சாஞ்சி கல்வெட்டு யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சந்திரகுப்தா 2. CG 2னா சந்திரகுப்தா 2. இரண்டாம் சந்திரகுப்தரால் உருவாக்கப்பட்ட சாஞ்சி கல்வெட்டில் பஞ்சமண்டலி அப்படிங்கிற ஒரு மகாதாரரை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இராணுவம். இவர்களுடைய இராணுவ அமைப்பு எப்படி இருந்திருக்குன்றதை பற்றி பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய காலாட்படையை நிர்வகிக்கக்கூடிய அலுவலர்களுக்கு பேர் என்னென்னா பாலாதி கிருத்யா. அதே மாதிரி குதிரைப்படையை நிர்வகித்த அதிகாரிகளுக்கு பேர் மகாபாலாதி கிருத்யா. இவர்களை பற்றி சொல்லணுன்னா வாகடக கல்வெட்டில் சேனாதிபதி அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த சேனாதிபதி வந்து பேச்சு வழக்கில் அதாவது புழக்கத்தில் இருந்ததுன்னா இல்லை. எந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும்னா வாகடக கல்வெட்டில் நம்ம சேனாதிபதி என்ற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இராணுவ கிடங்கின் அலுவலகம் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களுடைய பேர் என்னென்னா ரணபந்தகர். இராணுவ கிடங்கின் அலுவலர் யாருன்னா ரணபந்தகர். சரிங்களா? அரண்மனை காவலரை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மகா பிரதிகாரா. அரண்மனை காவலரை என்னன்னு சொல்கிறாங்க? மகா பிரதிகாரா. சமையலறை கண்காணிப்பாளரை வந்து கத்தியத பகிதா. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் படிக்க ஒரு மாதிரி தான் இருக்கும். வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது புரியாத மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 times நீங்கள் ரீட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எப்படின்னாச்சும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு படிச்சுடுங்க. அடுத்தது இன்னொரு வாட்டி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3rd time படிக்கும்போது நீங்களே இதை வந்து டீச் பண்ண அளவுக்கு வளர்ந்துடுவீங்க. சரிங்களா? தூதகா அல்லது துடகா இது யாரை பற்றினா உளவுத்துறை அமைச்சரை வந்து தூதகா மற்றும் துடகான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உயர்மட்ட அதிகார பதவியில் இருக்கிறவங்கள ஆயுத்தகா அப்படின்னு அழைக்கிறாங்க. மேலும் இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, அந்த காலத்தில் செப்பேடுகளெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஆவண காப்பாளர். அவர்களை என்னன்னு சொல்கிறாங்கன்னா அக்ஷபதல திக்ருதா. சரிங்களா? இரண்ய வெஷ்டி அப்படின்னா கட்டாய உழைப்பு. இந்த டேர்ம் என்ன அர்த்தத்தை குறிக்குது அப்படின்னா கட்டாய உழைப்பு அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறிக்குது. இரண்ய வெஷ்டி. மேலும் நிலப்பரிமாற்றம்
இது சார்ந்த ஆவணங்களை யார் பாதுகாத்துட்டு வந்தாங்கன்னா உஸ்தபாலா அப்படின்றவங்க தான் நிலப்பரிமாற்றம் சார்ந்த குறிப்புகளையும் ஆவணங்களையும் பாதுகாத்து வந்துள்ளார். நில குத்தகை முறைகளை பற்றி பார்ப்போம். இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் 4 விதமான நில குத்தகை முறைகள் இருந்திருக்கு. ஒன்றுனா பார்ப்போம். நிவி தர்மானா அறக்கட்டளைகள்லாம் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக வரக்கூடிய நில மானியம். சரிங்களா? நிவி தர்மா அக்யானா இது ஒரு நிரந்தர உரிமை தான். குத்தகை நிரந்தர உரிமையாக அது வழங்கப்பட்டிருக்கு. அப்ரதா தர்மா, இதன்படி பார்த்தோன்னா குத்தகை கொடுக்கக்கூடாது, ஆனால் இதில் வரக்கூடிய வருவாயை அவங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த நிலத்தை என்ன பண்ண முடியாது, தானமாகவும் வழங்க முடியாது. பூமி சித்ராயணனா தரிசு நிலத்தை யார் ஒருத்தவர் விளைநிலமாக மாற்றுகிறாரோ அவர்களுக்கு கொடுக்கப்படும் உரிமை. சரிங்களா? அடுத்தது நிலக்கொடைகள். கொடையாக வழங்கப்பட்ட நிலக்கொடைகள், நிலத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. என்னென்னா அக்ரஹா மானியம்னா பிராமணர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட நிலங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பிராமணருக்கு இதை கொடுக்குறாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு தலைமுறையாக வரவங்க இதை பயன்படுத்தலாமான்னா கிடையாது. பரம்பரையாக இது வழக்கில் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு வரி கிடையாது, நிரந்தரமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா தேவகிரகா மானியம். இந்த தேவகிரகா மானியம் அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டாங்கன்னா கோவிலில் பணிபுரியக்கூடிய பிராமணர்கள் மற்றும் வணிகர்கள், இவங்க 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட நிலக்கொடை தான் என்னது, தேவகிரகா மானியம். ஆனால் அக்ரஹார மானியம் பிராமணர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. அடுத்தது சமய சார்பற்ற மானியம். குப்தர்களுக்கு கீழே உள்ள பிரபுகளுக்காக கொடுக்கப்பட்ட கொடை தான் என்னது, சமய சார்பற்ற மானியம். ஸோ 3 வகையாக நிலக்கொடைகள் இருக்குது. அக்ரஹார மானியம், வேதகிரகார மானியம், சமய சார்பற்ற மானியம். சரிங்களா? நீர்ப்பாசனம். இந்த நீர்ப்பாசனம் பற்றிய சான்று நமக்கு எதுலேருந்து கிடச்சிருக்குன்னா நாரதர் ஸ்மிருதியிலேருந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த நாரதர் ஸ்மிருதியில் அணைக்கரைகள் பற்றி சொல்கிறாங்க. 2 அணைக்கரைகள் இருக்குது. வெள்ள பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட அணைக்கரைக்கு பேர் பந்தியா. பாசனத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அணைக்கரைக்கு பேர் கரா. சரிங்களா? அதே மாதிரி வயலில் நீர்த்தேக்கம் இருக்காமல் இருக்கிறதுக்கு தடுப்பு வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதன் பெயர் என்னன்னா ஜல நிர்கமா. இது யார் ஃபஸ்ட்டு இதை பற்றி குறிப்பு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமரசிம்மர் அவர்களுடைய குறிப்புகள் இந்த ஜல நிர்கமா அப்படின்னா என்னென்ற கருத்தை எடுத்திருக்காங்க. இதற்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சுதர்சன ஏரி, குஜராத்தில் இருக்கிற கிர்னார் மலை அடிப்பகுதியில் இருக்கிற சுதர்சன ஏரி இதுக்கு ஜல நிர்கமாக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. அடுத்ததாக விவசாயிகளின் நிலை எப்படி இருக்குன்னா கொத்தடிமைகளாக தான் அவர்கள் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ குத்தகை விடுறாங்கன்னா அவர்களை எப்போது வேண்டுமானாலும் குத்தகையை விட்டு வெளியேற்றும் உரிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். எப்போ வேணால் நினச்சா அவங்க குத்தகையிலேருந்து வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொத்தடிமையாக தான் வைக்கப்பட்டுள்ளனர். நெக்ஸ்ட்டு வரிகளின் பட்டியல். நிறைய வரிகள் அதிகமாக இருந்ததன் காரணமாக தான் வரிகள் திணிக்கப்பட்டதன் காரணமாக தான் நம்ம நம்மளுடைய வரலாற்று அறிஞர்கள் குப்த காலத்தை நாங்கள் பொற்காலமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்தை தெரிவித்தாங்க. என்னென்ன வரிகள் அவங்க வாங்கியிருக்காங்கன்னு பாருங்களேன். பாகான்றது விளைச்சலில் 1/6 அரசருக்கு கொடுக்கணும். விளைச்சலில்
1/6 என்ன பண்ணிடணுமா, அரசருக்கு கொடுத்துடணுமா. அதன் பேர் தான் பாகா. போகா, போகானா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் பூக்கள், பழங்கள் மற்றும் இறகுகள் கிராமத்தினர் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் போகா. கரா, இது இதே மாதிரி தான், பட் ஒரு விதமான வரி. கால இடைவெளியில் வரியும் வசூலிச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த போகான்றதும் குறிப்பிட்ட இடைவெளியில் பொருளாக கொடுக்கணும், கரா என்பது வரியாக கொடுக்கணும். அடுத்தது பலி. இது ஒரு விதமான ஒடுக்குமுறை வரி என்று குறிப்பிட்டிருக்காங்க. உதியங்கா, உதியங்கானா என்னன்னா காவலுக்கும் நீருக்கும் வரி கொடுத்துருக்காங்க. உபரிகரா, உபரிகரானா இது ஒரு கூடுதல் வரி. இதோடைய காரணம் என்ன என்பது இன்றளவில் ஒரு குழப்பமாக தான் நிலவுது. ஹிரண்யா, ஒரு குறிப்பிட்ட, அதாவது அந்த காலத்தில் சில தானியங்கள் விளைஞ்சதுன்னா அந்த விளைச்சலுக்கும் அவங்க என்ன பண்ணணுமா, வரி செலுத்தணுமா. அதன் பெயர் தான் ஹிரண்யா. வாத பூதா, பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கிற காற்றுக்கு கூட அந்த காலத்தில் குப்தர்கள் வரி வசூலிச்சிருக்காங்க. காற்று, மேலும் அதற்கு ஆவி சம்பந்தமான சடங்குகள் செய்வதற்கு வரி வசூலிக்கப்பட்டுள்ளது. அதன் பேர் தான் என்னது, வாதா பூதா. வாதம்னா காற்று, சரிங்களா. அடுத்தது ஹலிவாகரா. பாருங்க, ஹலிவாகரான்றது வினோதமாக இருக்குது. வேளாண்மை தான் செய்ய முடியும் மக்களால், கலப்பை வச்சுருந்தா அதுக்கு ஒரு வரி. அதற்கு பேர் என்ன, ஹலிவாகரா. சுல்கா, இந்த சுல்கான்ற வரி எதுக்குன்னா சுங்க வரி, நுழைவு வரி. அதாவது ஒரு வாணிபம் செய்கிறதுக்கோ இல்லை வணிகம் பரிமாற்றத்துக்கோ வெளியில் செல்கிறாங்க அப்படின்னா நுழைவு வரியாக, சுங்க வரியாக சில குறிப்பிட்ட வரியை அவங்க செலுத்திட்டு தான் வெளியவோ உள்ளவோ வர முடியும். அதுக்கு பேர் தான் என்னது, சுல்கா. அடுத்தது, ஒரு நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நிலப்பதிவின் போது அல்லது விற்பனையின் போது விதிக்கப்பட்ட வரி பேர் தான் கிளிஃப்தா மற்றும் உபகிளிஃப்தா. பதிவின் போது கிளிஃப்தா, விற்பனையின் போது உபகிளிஃப்தா. ஸோ இந்த வகையான வரிகள் மக்கள் மீது திணிக்கப்பட்டதன் காரணமாக தான் குப்த பேரரசுடைய காலத்தை பொற்காலம் என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அடுத்தது சுரங்கம் பற்றி சொல்லணும்னா 2 முக்கியமான இடங்கள்லேருந்து உலோகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. மொதல் இடம் என்னென்னா பீகார். இங்கேருந்து இரும்பு உலோக தொழில் செஞ்சுருக்காங்க. அடுத்தது ராஜஸ்தானில் செம்பு படிவம் காணப்பட்டிருக்கு. இந்த வணிக குழுக்களுடைய செயல்பாடுகளை பற்றி எந்த நூல் நமக்கு விளக்குதுன்னா 2 சொல்கிறாங்க, நாரத ஸ்மிருதி மற்றும் பிரஹஸ்பதி ஸ்மிருதி. கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு. குப்தர்களின் வணிக குழுக்களின் செயல்பாடுகள் பற்றி விளக்கம் அளிக்கும் நூல்கள் யாவை? ஆப்ஷனில் நாரத ஸ்மிருதி, பிரஹஸ்பதி ஸ்மிருதின்ற ஒரு விடை இருக்கும். இதுதான் ரைட்டான ஆன்சர். மேலும் இந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு துறைமுகம் நாளடைவில் அழிந்து போயிருக்கு. என்ன துறைமுகம்னா மும்பையில் இருந்த கால்போர்ட் அப்படின்ற துறைமுகம் இவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. இது அழிந்து போன ஒரு துறைமுகமாக இன்றளவில் இருக்குது. மேலும் ஃபாஹியான் வந்தாங்க இல்லையா, நம்ம 2ஆம் சந்திரகுப்தருடைய காலகட்டத்தில் ஃபாஹியான் வந்தாங்க இல்லையா, அவர்களுடைய குறிப்புகளில் பார்த்திங்கன்னா அவர் சீன நாட்டை சார்ந்தவர் தான். ஸோ இந்தியா மற்றும் சீனா இடையிலான கடற்பயணம் பற்றிய சிக்கல்களை குறித்து விளக்கும் நூல் விளக்கும் குறிப்புகள் எங்கே இருக்குன்னா ஃபாஹியானுடைய குறிப்புகளில் இடம்பெற்றதாக சொல்கிறாங்க. அடுத்ததாக ஸ்தூபிகள், குப்த பேரரசில் உருவாக்கப்பட்ட ஸ்தூபிகள்.
சமத் என்ற ஸ்தூபி எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசம். இது மட்டும்தானா? கிடையாது. ஏராளமான ஸ்தூபிகள் இவர்களுடைய பீரியடில் உருவாக்கியிருக்காங்க. அதில் ஒரு சில குறிப்பிட்ட ஸ்தூபிகள் தான் நம்ம பார்க்குறோம். அதில் முதல் ஸ்தூபி என்னென்னா சமத். சமத் என்ற ஸ்தூபி எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசம். இரண்டாவது ஸ்தூபி என்னென்னா ரத்னகிரி. இது எங்கே இருக்குது? ஒடிசாவில் இருக்குது. மிர்ஃபுகான் அப்படின்ற ஸ்தூபி எங்கே இருக்குன்னா சிந்து என்ற இடத்துல மிர்ஃபுகான் அப்படின்ற ஸ்தூபி அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக கற்சிற்பம். உதயகிரி கோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, குகை கோயில். அங்கே கல்லாலான வராக அவதார சிலை காணப்படுது. இது கேட்க வாய்ப்பு இருக்கு. உதயகிரி குகை நுழைவாயிலில் காணப்படும் கற்சிற்பம் கல் சிற்பம் யாருடையது? வராக அவதார சிலை. சரிங்களா? மேலும் இவர்களுடைய வணிகத்தில் தனிச்சிறப்பு பெற்றது எதுனா சிவப்பு மட்பாண்டங்கள். ரெட் கலரில் பாட்டரி செஞ்சுருக்காங்க. அடுத்ததான் நம்ம மிக முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். இது அடிக்கடி கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்னாலே இந்த நூல்களும் நூல் ஆசிரியர்களும் குப்த பேரரசை சார்ந்தவைகளாக இருக்கக்கூடிய நூல்கள் மற்றும் நூல் ஆசிரியர்கள் அடிக்கடி இடம்பெறும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. அமரகோசம் யாரால் இயற்றப்பட்டது? அமரசிம்ஹர். பதஞ்சலி என்ன இயற்றிருக்காருன்னா மகாபாஷ்யா. பதஞ்சலி என்பவர் ஆசிரியர். அவர் இயற்றிய நூல் மகாபாஷ்யா. அதே மாதிரி சமண ராமாயணம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ராமாயணம் கிடையாது, சமண ராமாயணம். இதை இயற்றியவர் யாருன்னா விமலா. தர்க்க சாஸ்திரம் இதை இயற்றியவர் சித்தசேன திவாகரா. அடுத்ததா மிருச்ச கடிகம் என்ற நூலை இயற்றியவர் சூத்ரகர். அடுத்து வர ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்னா முத்ர ராட்சசம் மற்றும் தேவி சந்திரகுப்தம் ஆகிய 2 நூல்களையும் இயற்றியவர் யாருன்னா விசாகதத்தர். சூரிய சித்தாந்தா ஆரியபட்டியம். இந்த நூல்களை இயற்றியவர் யார்? ஆரியபட்டர். இவருடைய காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டின் இறுதி மற்றும் 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தை சார்ந்தவர். யார்? ஆரியபட்டர். அடுத்ததா பிருஹத் சம்ஹிதா, பஞ்ச சித்தாந்திகா, பிருஹத் ஜாதகா. இது 3த்தையும் யார் இயற்றினார்கள்னா வராகமிஹிரர். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பிரம்மகுப்தர் எழுதிய பிரம்மஸ்புக சித்தாந்தா மற்றும் கண்டகாத்யகா. இந்த 2 புத்தகத்தையும் யார் எழுதியிருக்காங்கன்னா பிரம்மகுப்தர். இந்த 2 நூலும் யாரால் எழுதப்பட்டது? பிரம்மகுப்தர். 2 கேட்க வாய்ப்பு இருக்குது. இதன் ஆசிரியர் யாருன்னு தெரியல. நவநீதகம் அப்படின்ற நூல் மருத்துவத்துறை சார்ந்த ஒரு நூல் அப்படின்றது மட்டும்தான் தெரியுது. இதோடைய ஆசிரியர் யாருன்றது தெரியல. மேலும் ஹஸ்தியாயுர்வேதா அப்படின்ற ஒரு மருத்துவ நூல். அதுவும் எந்த மருத்துவம்னா விலங்கு மருத்துவம். இந்த விலங்கு மருத்துவம் சார்ந்த நூலை யார் எழுதினாங்கன்னா பாலகாப்யா எழுதிய ஹஸ்தி ஆயுர்வேதா. சரிங்களா? கடைசியாக நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி பார்ப்போம். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துடைய இன்னொரு பேர் என்னென்னா மகாவிஹாரா அப்படின்ற பெயராலும் நாலந்தா பல்கலைக்கழகம் அழைக்கப்பட்டிருக்கு. இது என்ன மாநிலத்தில் இருக்குன்னா தற்போதுள்ள பீகார் மாநிலத்தில் ஷெரீஃப் என்ற இடத்துல இருக்குது. இதில் எந்தெந்த நாட்டில் இருந்து மாணவர்கள் கல்வி பயின்றார்கள் அப்படின்னா திபெத், சீனா, கொரியா மற்றும்
மத்திய ஆசிய மாணவர்கள் இங்கே வந்து கல்வி பயின்றிருக்காங்க. மேலும் இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்த சைலேந்திர வம்சம், இந்த யார் அரசர் பேர் குறிப்பிடலை, பட் இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்த சைலேந்திர வம்சத்தை சார்ந்த ஒரு அரசர் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் ஒரு கட்டடம் வந்து வடிவமைச்சிருக்காங்க. மேலும் கிபி 1200 இந்த நாலந்தா பல்கலைக்கழகமானது பக்தியார் கில்ஜி, இவர் வந்து யாருன்னா, நம்ம வந்து டெல்லி சுல்தான்ஸ் பற்றி பார்க்கும்போது இவரை பார்ப்போம். பக்தியார் கில்ஜி என்பவரால் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் ஏதோ ஒரு ஆர்மி கேம்ப் போல் அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுவார், படையெடுப்பில் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சிடுவார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வரும் இது வந்து ஒரு யூனிவர்சிட்டியாக செயல்பட்டுருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை யுனெஸ்கோ உலகின் மிக தொன்மையான சின்னம் என்று அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதான் வந்து உங்களுக்கு குப்தர்களை பற்றின அவர்களுடைய பண்பாட்டு கலாச்சாரம் பண்பாடுகள் பற்றிய கருத்துகள். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இதே மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் நோட்ஸாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். அந்த வார்த்தைகள் வந்து தெளிவாக வெளியே வராது. திரும்ப திரும்ப இதை ரீட் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பரிச்சயமாகும். வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 times ரீட் பண்ணால் தான் நம்ம அந்த கருத்துக்களை வந்து தெளிவடைய முடியும். நல்லா எப்பயுமே வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. யார் எது சொன்னாலும் விடாமல் படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம படித்த படிப்பு ஒரு நாள் கண்டிப்பாக கை கொடுக்கும். எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாமில் எல்லோரும் செலக்ட் ஆகுவீங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.